50 கான்செப்ட்ஸ் 120 மார்க்ஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பைண்டிங் எனர்ஜி. இந்த பைண்டிங் எனர்ஜிங்கிற இந்த கான்செப்ட் எங்க இருக்குன்னா நியூக்ளியங்கிற சாப்டர்ல இருக்கு. இந்த சாப்டரை பத்தி ரொம்ப சிம்பிளா கிறிஸ்பியா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இப்போ பாருங்க, நியூக்ளியே அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா நமக்கு நடுவில் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் இருக்கும், இதை சுற்றி நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த சென்டர் கோர் இருக்குல்ல, இதை தான் என்ன சொல்றோம்னா நம்ம நியூக்ளியே அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நியூக்ளியே இஸ் மேட் அப் ஆஃப் என்ன? புரோட்டான், நியூட்ரான். சரியா? இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நியூக்ளியேல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத, இது வந்து என்ன? புரோட்டான் அண்ட் நியூட்ரான். எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியில தான் இருக்கும். சரியா? எலக்ட்ரானும் சேர்ந்துருச்சுன்னா அது பேர் ஆட்டம். எலக்ட்ரான் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட் சொல்லும் போது அதை நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நியூக்ளியஸ்க்குள்ள இந்த புரோட்டான் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் காமன் நேம் என்ன? நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்குல்ல, இதான் என்ன சொல்றோம்னா அட்டாமிக் நம்பர், இஜெட் அப்படின்னு சொல்றோம். சரியா? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் அட்டாமிக் நம்பர், அதை இஜெட்ங்கிற சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்றோம். நெக்ஸ்ட் மாஸ் நம்பர் அப்படின்னா என்ன? நம்ம வந்து பாருங்க, நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அதான் என்ன சொல்றோம்னா மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்றோம். மாஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஏ அப்படிங்கிற சிம்பிள்ல ரெப்ரசென்ட் பண்றோம். நெக்ஸ்ட் நியூக்ளைட் அப்படின்னா என்னன்னா அது எந்த எலமெண்ட், கெமிக்கல் சிம்பிள், அதை வந்து எக்ஸ் அப்படிங்கிறத வச்சுட்டோம்னா, இஜெட் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர்னு வச்சுக்கிட்டோம்னா, மாஸ் நம்பர் ஏ அப்படின்னு வச்சுட்டோம்னா, அப்ப இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்ல, இதுதான் நம்ம நியூக்ளைட் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு நியூக்ளைட் இருக்கு. அப்ப கார்பனுக்கான நியூக்ளைட் வந்து C612 அப்படிங்கிற சிம்பிளை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். சரியா? அதுக்கு அடுத்து ஐசோடோப் அப்படிங்கிறது என்னன்னா சேம் புரோட்டான் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கிறது வந்து என்ன சொல்றோம்னா நம்ம ஐசோடோப் அப்படின்னு சொல்றோம். இங்க ஹைட்ரஜனுக்கான ஐசோடோப்ஸ் கொடுத்துருவோம், புரோட்டியம், டியூட்டியம், ட்ரிட்டியம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஐசோபார் அப்படிங்கிறது வந்து பாருங்க, டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் பட் சேம் மாஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்றோம்? ஐசோபார் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஐசோடோன் அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமா இருந்துச்சுன்னா அதை பேர் வந்து என்ன சொல்றோம்? ஐசோடோன் சொல்றோம். இது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், வந்து R is equal to R0 into A power 1/3. இப்போ ரேஷியோ R1/R2 is equal to என்ன சொல்லலாம்னா A1/A2 the whole power 1/3 அப்படிங்கிறது சொல்லலாம். இதுல ஒரு ஷார்ட்கட் இருக்கு, இந்த ஷார்ட்கட் இருக்கு, நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூக்ளியர் டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன? மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த நியூக்ளியே. இதை வந்து பார்த்தோம்னா நமக்கு இதோட வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் எவ்வளவு? 2.3 into 10 power 17 கிலோகிராம் per மீட்டர் கியூப். இது ஹைட்ரஜன் இருக்குது, லைட்டஸ்ட் எலமெண்ட் வந்து ஹைட்ரஜன். அதுக்கும் சரி, அதே மாதிரி ஹெவியர் எலமெண்ட்ஸ் யுரேனியம், தோரியம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு என்ன ஆகும்னா நியூக்ளியர் டென்சிட்டிங்கிறது சேமா தான் இருக்கும். இது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கு? புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். நியூட்ரானுக்கு நடுவில் எந்த ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்க போதில்லை, ஏன்னா அது வந்து சார்ஜ்லெஸ். ஆனா புரோட்டானுக்கு நடுவில் என்ன இருக்கும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனா அதை ஓவர் கம் பண்ற அளவுக்கு இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் என்ன? நியூக்ளியர் ஃபோர்ஸ். சரியா? இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா புரோட்டான் நியூட்ரானுக்கு நடுவில் இருக்கலாம், புரோட்டானுக்கு நடுவில் இருக்கும், நியூட்ரானுக்கு நடுவில் இருக்கும். இது எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். இட் இஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட். இது எல்லாமே ஒரு கொஸ்டின். சரியா? அடுத்தது மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னா என்ன? இப்ப வந்து பாருங்க, ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் எடுத்துட்டேன். இதுல வந்து என்ன? ரெண்டு புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கிறதா வந்து ஹீலியம் நியூக்ளியஸ். புரோட்டானுக்கான மாஸ் போட்டுக்கலாம், அதே மாதிரி நியூட்ரானுக்கான மாஸும் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 புரோட்டான் 2 நியூட்ரானுக்கான மாஸ் எவ்வளவு வருது? 4.03188 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதே இது ஒரு நியூக்ளியஸா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீலியம் நியூக்ளியஸா மாறும்போது எவ்வளவுனா அதோட மாஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 4.00260 அட்டாமிக் மாஸ் யூனிட் தான் இருக்கு. அப்ப அந்த டிஃபரன்ஸ் வந்து பாருங்க எவ்வளவு குறையுது. இங்க அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 0.02928 அப்படிங்கிற அளவுக்கு மாஸ் குறையுது. இதுதான் என்ன? மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து பாருங்க, இஜெட் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், எம்பிங்கிறது மாஸ் ஆஃப் த புரோட்டான், பிளஸ் A மைனஸ் இஜெட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த நியூட்ரான். இதுல ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ அதிகமாகும். இதுதான் இங்கே போட்டிருக்கேன். சரியா? இதுல M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கம்மியாவும் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதுதான் என்ன? மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாஸ் டிஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா இது ஒரு எனர்ஜியா மாறுது.
எப்படி நமக்கு மாஸ் வந்து என்னன்னா எனர்ஜியா மாறும்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காருல E = mc². அப்ப இந்த மாஸ் எனர்ஜியா மாறி என்ன பண்ணுது, இந்த தனித்தனியா இருக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அது வந்து நியூக்ளியஸா மாத்துது. அப்ப இந்த நியூக்ளியஸை தனித்தனியா பிரிக்கணும்னா இதே அளவு எனர்ஜியை கொடுத்தோம்னா நமக்கு என்ன பண்ண முடியும், தனித்தனியா பிரிக்க முடியும். பாருங்க, பைண்டிங் எனர்ஜிங்கிறது மாஸ் டிஃபெக்டை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். Δn × c², அதான் என்ன பைண்டிங் எனர்ஜி. சரியா, இந்த பைண்டிங் எனர்ஜி தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு சொன்னோம். அதுக்கு ஒரு கர்வ் இருக்கு. இது வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். ஒரு நியூக்ளியானுக்கு எவ்வளவு பைண்டிங் எனர்ஜி இருக்குங்கிறதா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். அதுக்கான கிராஃப் பாருங்க. இதுல இருந்து நிறைய ஐடியாஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரியா, இதுல வந்து பாருங்க நிறைய ஸ்பைக்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு மேக்ஸிமம் வேல்யூ போயிட்டு இப்படி குறையுது. சரியா, இதுல இருக்கிறதுலே பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ரொம்ப அதிகமா இருக்கிறது இருக்குன்னா இந்த அயன் நியூக்ளியஸ்க்கு தான். அப்ப பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இந்த கிராஃப் வச்சுட்டே சொல்லலாம். பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதிகமா இருக்கிறது என்ன, இந்த அயன் நியூக்ளியஸ் இதுக்கு தான். அதுக்கடுத்து இந்த ஸ்பைக் பாருங்க இருக்கு. ஹீலியம், கார்பன், ஆக்சிஜன், சல்ஃபர் இதெல்லாமே வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதுவே கீழே இருக்குல்ல O18, N14, லித்தியம் 6 இதெல்லாம் இருக்குல்ல 2H3H2 இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு வந்து என்னன்னா அன்ஸ்டேபிள். இப்ப அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ரெண்டா சேர்ந்து ஒரு ஹெவியர் நியூக்ளியேவா மாறும். சரியா, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாருங்க, இதோட இது வந்து என்ன சொல்லுவோம்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் வந்து 8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்குல்ல. இந்த 8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான வேல்யூ. அப்ப இந்த 8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்கக்கூடியது வந்து என்ன ஆகும்னா ஸ்டேபிளா இருக்குன்னா, இதெல்லாம் அன்ஸ்டேபிள் என்ன இருக்கும், ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். அதனாலதான் இந்த லெவலுக்கு கீழே இந்தாண்டு இருக்கிறதெல்லாம் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு இன்வால்வ் ஆகும். ஏன்னா இதெல்லாம் லைட்டர் நியூக்ளியே ஒரு ஹெவியர் நியூக்ளியவா மாறி என்ன ஆகும், நமக்கு இந்த ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். அதே மாதிரி 8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இதுவும் பாருங்க இந்தாண்ட போனாலுமே என்ன ஆகும், குறையதான் செய்யும். சரியா, ஹெவியர் நியூக்ளியஸ்க்கு வந்து என்ன பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் கம்மியா தான் இருக்கு. இது எப்படி இந்த ஸ்டேட்டுக்கு வரும்னா, இது வந்து என்ன ஆகும், ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். ரெண்டாவும் மூணாவும் ஸ்பிளிட் ஆகி இந்த ஸ்டேட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். இந்த இது இங்க என்ன நடக்கும்னா நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும். இங்க இருக்கிறது நியூக்ளியர் ஃபியூஷனால இந்த ஸ்டேட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். இங்க இருக்கிறது நியூக்ளியர் ஃபிஷனால இந்த ஸ்டேட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். இன்னொரு கொஸ்டின், இந்த கிராஃப் பாருங்க எப்படி இருக்கு, இப்படியே போய் மேலே ஏறி இப்படி குறையுது. இது ஒரு கொஸ்டின். மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக ஃபர்ஸ்ட் வந்து என்ன பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரியா, இதுல நியூக்ளியர் ஃபிஷன், இது என்ன இருக்கிற ஃபியூஷன் அந்த ஃபிஷன் ரெண்டையுமே இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன்ங்கிற இந்த கிராஃப் வச்சுட்டு உங்களால சொல்ல முடியும். சரியா, அடுத்தது ஆல்பா டிகே. ஆல்பா டிகேங்கிறது ஒரு பேரன் நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுது, ஒரு ஆல்பா பார்ட்டிகல் எமிட் பண்ணுது. ஆல்பா பார்ட்டிகல் அப்படிங்கிறது வந்து ஹீலியம் நியூக்ளியஸ் 2 ஹீலியம் 4. அப்ப என்ன பாருங்க, இப்ப ஒரு எலமெண்ட் ஆல்பா பார்ட்டிகலை எமிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதோட அட்டாமிக் நம்பர்ல 2 குறையும், மாஸ் நம்பர்ல 4 குறையும், பிளஸ் சம் எனர்ஜி எமிட் ஆகும். இதுதான் வந்து ஆல்பா டிகே. பீட்டா டிகே அப்படிங்கிறது வந்து என்னன்னா நமக்கு ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணும், இல்லாட்டி பாசிட்ரானை எமிட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதை என்ன சொல்றோம், பீட்டா டிகே அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து என்ன ஆகுது, பீட்டா டிகே எலக்ட்ரானை எமிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஆன்டி நியூட்ரினோவும் ஒரு எலக்ட்ரானும் வெளியில வருது. பாருங்க, எலக்ட்ரான் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஆன்டி நியூட்ரினோ வெளியில வரும். அப்ப அட்டாமிக் நம்பர் வந்து என்ன ஆகும், 1 இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டானா மாறும். அப்ப ஒரு ஆன்டி நியூட்ரினோவும் எலக்ட்ரானும் எமிட் ஆகும். அதே இது பீட்டா பிளஸ் டிகேல என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டானா மாறும். சரியா, ஒரு நியூட்ரான் புரோட்டானா மாறும்போது ஒரு பாசிட்ரானையும் ஒரு நியூட்ரினோவையும் எமிட் பண்ணும். இதுதான் பீட்டா டிகே. சரியா, அதுக்கு அடுத்தது காமா டிகே அப்படின்னா ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் ஒரு லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன பண்ணும், எனர்ஜி எமிட் பண்ணும். இது வந்து காமா டிகே அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் இருக்கு. அதை ஒரு நியூட்ரான் வந்து பட்டு ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து 2 ஆர் மோர் நியூக்ளியேவா ஸ்பிளிட் ஆகும். அப்படி வரும்போது ரெண்டா இங்க ஸ்பிளிட் ஆகுது. அப்போ வந்து என்ன ஆகும், ஒரு 3 நியூட்ரான் வெளியில வருது, 2 ஆர் 3 நியூட்ரான்ஸ் வெளியில வரலாம். இந்த ப்ராசஸ் வந்து என்ன சொல்றோம், நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நியூக்ளியர் ஃபியூஷன்னா 2 லைட்டர் நியூக்ளியே ஒன்னா சேர்ந்து ஒரு ஹெவியர் நியூக்ளியேவா மாறி கொஞ்சம் எனர்ஜி எமிட் பண்ணும். இந்த ப்ராசஸ் வந்து என்ன சொல்றோம்னா நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்றோம். இப்ப 50 கான்செப்ட்ல இப்ப பார்த்துக்கிறது ஒரு கான்செப்ட். இதே மாதிரி இன்னொரு கான்செப்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.